வரணும். இயேசுவை போல எல்லாரையும் மாற்றக்கூடிய எண்ணம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தான் வரும், கஷ்டம் தான் வரும். எவ்வளவு நாள் சொன்னாலும் கேட்க தான் மாட்டாங்க இல்லையா? இயேசுநாதர் கூட இருந்த 12 பேர் என்ன பண்ணிட்டாங்க? கடைசி நேரத்தில் ஓடி போயிட்டாங்க. அல்லேலூயா. அதனால கூட இருந்த மனிதர்கள் காட்டி கொடுத்தாங்க, மறுதளிச்சாங்க, எல்லாமே செஞ்சாங்க. அதனால நீங்க என்ன செய்யணியா, வராதவங்களை போய் நீங்க தேடி போய் கண்டுபிடிச்சி அவங்களோட கூட அக்கா ஏங்கா அண்ணா என்ன அப்படின்னு சொல்லி அவங்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்துவதற்கான ஒரு வழியை நீங்கள் பாருங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். போன வாரம் உங்களோட கூட ஒரு தேவ செய்தி நான் பேசினேன். அல்லேலூயா. என்ன பேச ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காமா? தெரியல. அல்லேலூயா. பிசாசு யாரு, அவன் எப்படிப்பட்டவன், யாருக்குள்ள பிசாசு இருக்குன்றத உங்கள்ட்ட தான். யாருக்குள்ள பிசாசு இருந்துச்சு? பிசாசு யாரு, அவன் எப்படிப்பட்ட. இப்ப நான் என்ன சொன்னேன்னா, நீங்க பிசாசுன்னு சொல்லல, பிசாசு இப்படி இருக்கும், அவனுக்கு இந்த குணம் இருக்கும், இப்படிலாம் செய்வான், இந்த மாதிரி தந்திரமான வேலை பார்ப்பான், இப்படிலாம் பண்ணுவான்னு சொன்னேன். அப்படின்னு சொன்ன உடனே நான் உங்களுக்கு யாரெல்லாம் பிசாசு இருக்கீங்க, யாரெல்லாம் ஏசப்பா பிள்ளைன்னு சொன்னேன். யாருக்கெல்லாம் அந்த குணம் இருந்துச்சு அவங்களாம் பிசாசு தான். பிசாசு எல்லாமா சர்ச்சில் வச்சு பிரசங்கம் பண்றீங்கன்னு கேட்கிறேன். ஏன்னா ஏசுனாரே பிசாசுக்கு என்ன பண்றாரு, ஒரு மறுவாழ்வு கொடுக்க நினைக்கிறாரு. தெரியுமா உங்களுக்கு? ஏசுனாரே பிசாசுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக ஒரு 1000 வருஷம் அரசாட்சிக்காக வெயிட் பண்றாரு. வரு சர்ப்பத்தின் ஆவியை கட்டி வச்சிருக்கிறாரு. எப்படியாவது மனம் திரும்பினானா? உண்மையா ஏசப்பாவோட குணம் அதுதாங்க. ஏசப்பாவை நீங்க மிஸ்யூஸ் பண்றதுக்கான ஒரு, ஏன் இவ்வளவு குடும்பம் பண்றீங்க ஏசப்பாவை? ஏசப்பாவுக்கு அவ்வளவு இரக்கம் உள்ளவர், அவ்வளவு நேசம் உள்ளவர். அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க, அவர் கண்டுக்காமலே போயிருக்கீங்க. அவ்வளவு இரக்கம் நிறைந்த ஒரு தெய்வம் ஏசப்பா. அதனாலதான் சொல்றேன், நீங்க யாரெல்லாம் பிசாசுன்னு உங்களுக்கு நைட் ஒரு 3:25க்கு எழுந்ததுல எனக்கு தூக்கமே வரல. ஆனா மைண்ட்ல அந்த பரிசுத்த ஆவியினர் பத்தி பேசிட்டு இருந்தாரு. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், பரிசுத்த ஆவியினர் ஏன் வர வேண்டும்? ஒரு கேள்வி. பரிசுத்த ஆவியானவர் ஏன் வர வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் எதற்கு வர வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் எப்படி வருவார்? அல்லேலூயா. நீங்க 3 கேள்வி கேட்கணும். எப்ப கேட்டாலும் கேட்கணும், எல்லா காரியத்திலும் 3 விஷயத்தை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, இது எதற்கு ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவரே? ஏன், எதற்கு, எப்படி. ஏன், எதற்கு, எப்படின்ற ஒரு கேள்வி நீங்க கேட்டுருங்க. சரிங்களா? நான் கேட்டேன். அப்ப ஆண்டவர் ஜனங்களுக்குள்ள இன்னைக்கு நீங்க எல்லாமே இந்த பெந்தைகோஸ்தே திருச்சபையை பொறுத்த அளவுக்கு, இப்ப நம்மளாம் ஒரு பெந்தைகோஸ்தே அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இப்ப நம்ம இதுக்குள்ள வந்த பிறகு இன்னைக்கு நாம சொல்றோம், சிஎஸ்ஐ சபை சரியில்லை, ஆவிக்குரிய சபை இல்ல. டிஎல்சி சபை ஆவிக்குரிய சபை இல்ல. ஏஎல்சி சபையை சொல்றோம், ஏஎல் சபையை சொல்றோம். மற்ற சபையெல்லாம் ஆவிக்குரிய சபை இல்லைன்றோம். ஆனா நம்ம சபையை காட்டில அந்த சபை பரவாயில்லன்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. நம்ம சபையை காட்டில அந்த சபை இங்க என்ன இருக்குன்னா, ஆவிக்குரிய ஜீவி என்ற ஒண்ணு வச்சு என்ன பண்றாங்க, அதை லாக் அவுட் பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுது, சரி நான் அதை தான் சொல்ல போறேன். இப்ப ஆண்டவர் சமூகத்துல பெந்தேகோஸ்தே திருச்சபை கீழே விழுந்து போச்சு. பெந்தேகோஸ்தே திருச்சபை கீழே விழுந்து போச்சு. விழுந்த சபை இயேசு கிறிஸ்து விழுந்து என்ன பண்றாரு, கட்டுறாரு. தெரியுமா உங்களுக்கு? எப்ப பெந்தேகோஸ்தே திருச்சபை கீழே விழுந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அவர் இன்னசென்ட்டா படிச்சார்ல, எப்ப சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ அப்பயே அவங்க கீழே விழுந்துட்டாங்க. இப்ப கீழே விழுந்த மனுஷனை, ஆதாம் கீழே விழுந்துட்டான். ஒரு பாவியை என்ன பண்ற, முதல் ஆதாம் இயேசு. முதல் ஆதாம் என்னது? ஆதாம். 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்துவை குறிக்குது, சொல்றோம். இதுதான் பைபிள் சொல்லுது. அப்ப முதல் ஆதாம் செய்த பாவத்தை 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து பரிகாரமாக இருந்து தீர்த்து சிலுவைகளை வெற்றி சிறந்தார். அதுதான் பாவ மன்னிப்பு நம்ம கொடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப முதல் ஆதாம் செஞ்ச பாவத்தை என்ன பண்றாரு கர்த்தர்? முதல் ஆதாம் செஞ்ச பாவத்தை நிவர்த்தி செய்கிறதா 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இதெல்லாம் பெரிய கான்செப்ட்னு வச்சுங்களேன். அப்ப 2ஆம் ஆதாம் ஆகிய கிறிஸ்து நமக்காக என்ன பண்றது, பூமியில ரத்தம் சிந்தி. அவரோட நோக்கம் என்னன்னா, பிதாவோட வார்த்தை சொல்லுகிறது. இயேசு சொல்லுவார் ஒரு மனுஷனை பார்த்து, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என் பிதாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதன் யாரை ஏற்றுக்கொள்ளணும்? முதல்ல இயேசுவை அல்ல, பிதாவை அல்ல, ஒரு சராசரி ஒரு மனுஷனை நம்பணும். உங்களையும் என்னையும் பார்த்து, இவன் நல்லவன்டா, இவன் வார்த்தையில உண்மை இருக்கு, இவன் வார்த்தையில பரிசுத்தம் இருக்கு, இவங்க நல்ல ஜனங்கள், இவங்கள்ட்ட போகலான்ற நம்பிக்கை நம்ம கொடுக்கணும். முதல்ல இயேசு நல்லவர்ன்றது உலகத்துக்கே தெரியும். ஆனா நாம நல்லவனாங்கிறத காட்டுதான் ஆண்டவர் சொல்லுவாரு, முதல்ல யாரை ஏத்தணும்? உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் என்னை ஏற்றுக்கொள்வான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான். இப்ப யாரை ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்களும் எப்படி இருக்கணும்? அப்ப உங்களை ஏற்றுக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க யாரா மாறணும்? இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா.
கிறிஸ்தவத்துடைய முக்கிய அஸ்திபாரம் திட்டம் என்னன்னா, நீங்க எல்லாரும் யார மாதிரி மாறணும்? இயேசுவை போல குணாதிசயம் உள்ளவர்களாய் நீங்கள் மாறணும். அதனாலதான் இயேசு நமக்கு ரோல் மாடலாய் முன்மாதிரியா வந்து நமக்கு என்ன பண்றாரு? கட்டளை வச்சிருக்காரு. சரிங்களா? அப்ப இயேசு வந்தாயிற்று. இயேசு வந்துட்டு நமக்கான ஒரு பரிசுத்த ஆவியானவரை சபைக்கு கொடுத்துட்டார். சரிங்களா? இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரை வச்சு இன்னைக்கு சபை என்ன பண்ணுதுன்னா, மிகப்பெரிய மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கு. பரிசுத்த ஆவியை வச்சு என்ன பண்ணுது? மிகப்பெரிய ஒரு மேஜிக். அதாவது வித்த காட்டிட்டு இருக்கு பரிசுத்த ஆவியானவரை வச்சு. சிலர் குதிக்கிறாங்க, சிலர் ஆடுறாங்க, சிலர் கத்துறாங்க, சிலர் என்னென்னமோ பண்றாங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் யார்? எதற்காக நமக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாரு? அவர் எதுக்காக கடவுள் அவரை படைச்சாரு? அவர் கடவுள் அனுப்பினார். அப்ப ஆதி ஆகமத்துல இருந்து பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா இல்லையா? புதிய ஏற்பாட்டுல தான் பரிசுத்த ஆவியானவர் வந்தாரா? இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் வந்தாரா? புரியுதா உங்களுக்கு? ஏதாவது உங்களுக்கு புரியுது? ஒரு சிலருக்கு என்னன்னே தெரியல. சிலருக்கு பாவனை பத்தி பிரசங்கம் முன்னாலேயுமா, அதான் சொல்றேன், இங்க வந்து பாவன பிரசங்கம் முன்னாலே கடைசியில வந்து கேட்டுக்கிட்டு பாவனா என்னன்னு கேட்பாங்க. அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்ல, இப்ப பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பாத்தீங்களா? அப்படி திரும்பி பாருங்க. நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னது, இது நம்ம இதை சொன்னா தப்பா நினைச்சுப்போம், அதை சொன்னா. பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு தெரியுமா? தெரியாதா? தெரியாதுமா? பரிசுத்த ஆவியானவர் யாருங்க? ஐயோ உங்க சொல்லுங்க, உங்க கூட இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச வித்தெல்லாம் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் யாரு? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துக்குற, அப்புறம் சத்தியத்துக்குள்ள நடத்துக்குற, அப்புறம் ஐயா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் யாரு? எங்க விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்புறம் ஆவியானவர் யாரையா? ஆயத்தப்படுத்துகிறவர். சொல்லுங்க, இந்த மாதிரி படர் ஆயத்தப்படுத்துகிறவர், போதிக்கிறவர். உங்களுக்குள்ள ஏதாவது நடந்தாதானே அது மாதிரி பதில் வரும். இங்க இந்த பெந்தேகோஸ்தே திருச்சபைக்கு என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவர் வருவாரு. அது எப்படி வருவார் பாத்தீங்கன்னா, ஆமாவா இல்லையா? எப்படி வருவாருமா? யாக்கோபு போல நான் போராடுவேன், அதுக்கப்புறம் எங்க ஆயிட்டாரு? அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவாரு. மியூசிக் நின்னாலே நின்றும். அப்ப அவங்க என்ன இல்ல, ஆவியில இல்ல, மியூசிக்ல தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த ஆவேச ஆட்கள், ஆர்வ கோளாறு ஆட்கள் இந்த இந்து கோயில்ல பாத்தீங்கன்னா பாடுவாங்க பாத்தீங்களா? அண்ணாத்தா மாரியாத்தான்னு என்ன ஒண்ணு தெரியல, ஆடுவாங்க. ஆடி தொப்புனு கீழே வந்துருவாங்க. சாமி வந்து பரவன சொல்ல போடும். இப்ப சர்ச்சை என்ன ஆயிடுச்சுன்னா, பரவச நிலைக்கு ஆயிடுச்சு. பரிசுத்த ஆவியானவர் யாரு? எங்க இருந்தார்? அதான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? இப்ப இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் கிறிஸ்தவ ஜீவியத்துக்குள்ள ஜீவிக்க முடியாது. உண்மையா சொல்லுற, கிறிஸ்துவின் அன்பை உங்களால என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது, ருசிக்கவே முடியாது. ஏன்னா அவர் அன்பை ஊற்றுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் அன்பை என்ன பண்ணணும்? நீங்க பகிர்ந்து, அதாவது ஒரு கதாநாயகன் பரிசுத்த ஆவியானவர் தான். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரா இருக்காரு. ஒரு கதாநாயகனா உட்கார வச்சிருக்கணும். அவங்கதான் வல்லமையை பயன்படுவாங்க. அவங்கதான் கடவுளுக்காக வாழ முடியும். அப்ப இப்ப உலகத்தில் இருக்கிறவன கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இப்ப கோயில் சாமி, இப்ப கடவுள்லாம் எங்க இருக்கு? கோயில்ல தானே இருக்கு. கடவுள்லாம் மற்ற கடவுள்கள் சொல்லப்பட்டு விக்கிர கடவுள்லாம் அந்த மாதிரி கோயிலை கட்டி அந்த கோயில் உள்ள வச்சு காட்சி கொடுக்குறான்றாங்கல்ல. ஆனா இயேசு எங்க இருக்கிறாரு? இருதயத்துல இருக்கிறார். நான் தங்கும் தேவாலயங்கிறாரு. இப்ப என்னைக்காவது நீங்க கேட்டீங்களா, ஏன் எல்லா கடவுளும் வந்து எங்க இருக்கிறாங்க? கோயில்ல இருக்கிறாங்க. ஏன் ஏசப்பா மட்டும் இருதயத்துல இருக்காருன்னு யாராவது ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஏன் உங்களோட அவர் இருக்குன்னு நினைக்கிறாரு? சொல்லுங்க, உங்களை சரி செய்ய சொல்லுங்க பாப்போம். கட்டுப்பாட்டு ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். சொல்லுங்க, கட்டுப்பாட்டு ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். சொல்லுங்க, இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்ட. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான் கொஞ்சம் விவரமான ஆளு.
நான் தான் சொன்னேன் போன டைம்ல சாத்தான் யாருன்னு சொன்னல. சாத்தான் கொஞ்சம் தந்திரமான ஆளு. இந்த கையெல்லாம் இருந்து பாருங்க, இப்படி தட்டினு வச்சீங்கன்னா அவனா நீங்க தொத்தவே முடியாது. நீங்க இன்னும் வந்து சாத்தானே கண்டுபிடிக்காம இருக்கீங்க. அல்லேலூயா. இப்ப பாடுங்க. உலகத்துக்கு வெளிச்சம் நான், ஊரெல்லாம் டார்ச் அடிப்பேன். சொல்லுங்க. உலகத்துக்கு வெளிச்சம் நான். சொல்லுங்க. ஊரெல்லாம் டார்ச் அடிப்பேன், உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். பாடுங்க பாவம். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன், வல்லமையின். அப்படி பாடினாதான் போதும். ஆமா. பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்ட, பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்ட, உலகத்துக்கு நறுமணம்னா தெரு தெருவாய் மனம் வீசுவேன். சொல்லுங்க பாப்போம். உலகத்துக்கு நறுமணம்னா தெரு தெருவாய் மனம் வீசுவேன், மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. சொல்லுங்க பாப்போம். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே, வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவேன், ஒரு சொல்லால. அப்ப ஆவியானவர் கட்டுப்பாட்டு ஆவியானவர், நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறவர். இஷ்டப்படி வாழ விட மாட்டார், இஷ்டப்படி வாழ விட மாட்டார், நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவார். நம்ம எங்க போகணும் எங்க போக கூடாது அவர்கிட்ட நம்மளுடைய எல்லா பயோடேட்டா எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிடும். A to Z அவருக்கு தெரிஞ்சிடும். நம்மளை நடத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆவியில ரவி பாரத் தெரியுங்களா உங்களுக்கு? ஆவியில் நிறைந்து பாஷைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனைன்றாரு. அடுத்த நாள் சொல்றாரு, அடுத்த நாள் பாவத்துக்கு அப்படின்றாரு. அடுத்த ஒரு வாயில வஞ்சகம் வீண் வாக்குவாதம் மனதில் முழுவதும் மாய்மாலம். அந்நிய பாஷை பேசுறவன்ட்ட இந்த மனதில் முழுவதும் மாய்மாலம் இருக்கு. அந்நிய பாஷை பேசணும், ஆவில நிறையணும், கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு இருக்கணும். ஆனா அவனுடைய பின்னிலை ரோல் மாடல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப ஆவியானவர் வந்து நம்மள என்ன செய்ய போறாரு? ஆவியானவர் எங்க இருந்தார் அப்படின்னா, பழைய ஏற்பாடு கால புத்தகத்துல ஆவியானவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, பர்டிகுலரா பழைய ஏற்பாட்டுல வந்து இந்த மாதிரி சபைக்குள்ள எல்லாரும் மத்தியிலும் இறங்கவே மாட்டார் ஆவியானவர். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாரு? எல்லாம் இருக்கிறார் ஆவியானவர். ஆதியாகமம் 1:1 சொல்றாரு, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்படின்னா துவக்கத்திலே ஆவியானவர் இருக்கிறார். அப்ப பிதா சொல்லுவாரு, என்ன பண்ணுவோம், மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னும் போது ஒரு சிங்கிள் இல்ல, அங்க மூவர் வராங்க. சில இடங்கள்ல ஆவியானவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூவருமாய் வெளிப்படுறாங்க. அப்ப ஆவியானவர் ஆதியாகமம் 1 வர ஆரம்பிச்சிட்டாரு. பிதாவும் இருக்கிறாரு, ஆவியானவர் வர ஆரம்பிச்சாரு. யாரு இல்ல? குமாரனாகிய சரீரத்துல வரக்கூடிய குமாரனை மட்டும்தான் இல்ல. அவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க, வெளிப்படல. இந்த 2 பேருமே வெளிப்படுறாங்க, பிதா வெளிப்படுறாங்க. அதனாலதான் வந்து பேதுரு வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுப்பாரு. சில கேள்வி இருக்கும், உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. சிலர் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கொடுக்குறாங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால கொடுக்கணும், ஏன் இயேசு? அப்போ வந்து அங்க வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு யாரை தெரியும்? இந்த 3000 பேருக்கு யாரை தெரியும்? இயேசுவை மட்டும் தெரியாது, பிதாவை தெரியும், குமாரனை தெரியும். யாரை தெரியாது? இயேசுவை மறுதலிக்கிறாங்க. மறுதலித்து இயேசுவை அவர் முன்னிறுத்துறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வந்து அதனால வந்து ஆவியானவர் ஆல்ரெடி பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, புதிய ஏற்பாட்டுல தான் ஆவிக்குரிய சபை, பழைய ஏற்பாடே ஆவிக்குரிய சபை தான். புதிய ஏற்பாட்டுல அது இரக்கம், பழைய ஏற்பாட்டுல பல்லுக்கு பல் ரத்தத்துக்கு ரத்தம் கத்தி, அதாவது கண்ணுக்கு கண்ணுன்ற மாதிரி கர்த்தர் சுட்டு எரிச்சிருவாரு. எலியா வந்து அக்கினை இறக்குறாரு, 850 தீர்க்கதரிசியை வெட்டி போட்டாருன்னு பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது. வைராக்கியம் இருந்த ஆட்களா இருக்கிறாங்க. இந்த கருணை கண்ணன் இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் நமக்கு இரக்கம் கிடைச்சது. இதுமே தெரியாது உங்களுக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் உட்கார்ந்து இருக்குது இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான். ஆமா, பழைய ஏற்பாடு காலம் ரொம்ப டஃப், ரொம்ப கஷ்டம், நிக்கலாம் முடியாது. பலிபீடம் இருக்குல்ல, பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஊழியக்காரன் போக முடியாது. ஊழியக்காரன் போகணும்னா கூட அதுக்கு என்ன இருக்கணும்?
அந்த முறையின்படி அவன் பரிசுத்தப்படுத்தி சுத்திகரிக்கப்பட்டதான் உள்ள போக முடியும். ஜனங்கள்லாம் வெளில நிக்கணும். மகாபரிசுத்தத்துக்கு போகும்போது என்ன பண்ணணும், ஒரு அங்கி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த அங்கில என்ன பண்ணணும், அந்த மணி கட்டப்பட்டிருக்கும். இந்த மணி என்ன பண்ணு போகணும், உள்ள போனா நடக்கும்போது ஆராதனை செய்யும்போது சத்தம் டங்கு டங்கு டங்குன்னு கேட்கும். கேட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு சத்தம் கேட்காது. திடீர்னு சத்தம் கேட்கலன்னா அங்க ஆள் க்ளோஸ். எவ்வளவு பெரிய பயங்கரமான கடவுள் வந்திருக்காரு பாருங்க. மணி சத்தம் கேட்கலன்னா அல்லேலூயா, மணி கேட்கல சத்தம் கேட்கலாம் பார்ப்பான். என்னடா சத்தம் கேட்கலன்னு பார்த்தா அந்த கயிறு என்ன பண்ணுவோம், இல்ல எடுத்தா ஆள் பாடியா வருவாரு. அதான் பழைய ஏற்பாடு காலம். அப்ப எல்லாரும் ஊழியம் செய்ய முடியாது, ஒரு கூட்டம் தான் ஊழியம் செய்ய முடியும். இந்த நபர் தான் ஊழியம் செய்ய முடியும். அல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். அங்க யாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தார்னா தீர்க்கதரிசிகள் மத்தியில வந்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள செயல்பட்டார், தீர்க்கதரிசிகள் மூலமாக. அல்லேலூயா. அவர் செயல்பட ஆரம்பிச்சார், தீர்க்கதரிசி மூலமாக செயல்பட ஆரம்பிச்சார். தேவ வல்லமைக்காக அவர் வெளிப்பட்டார். மக்களுக்குள்ள வைராக்கியம் கொள்றதுக்காக வெளிப்பட்டாரு. சில பர்டிகுலரா சில நபருக்குள்ளதான் வெளிப்பட்டார். இப்ப நீங்க யோசிப்ப பாத்தீங்கன்னா, ஆண்டவர் யோசிப்பு புத்தகம் ஆதியாகமம் 41 நீங்க வாசி பாத்தீங்கன்னா 38 வாசிங்களேன். வாசிங்க பாப்போம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். வேறொருவன் உண்டோ அப்படின்னா தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் தான் இருக்கிறான். அல்லேலூயா. தானியேலை பார்த்து சொல்லுவாரு விசேஷித்த ஆவி பெற்றவன் சொல்லுவாரு. தானியேல் 5:12 வாசி பாருங்களேன். 5:12 4:8 வாசிங்களேன். தானியேல் 5:12 4:8. பின்பு அவர்கள் வந்து உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா அந்த காரிய மேதியரும் பெர்சியருக்கும் தானியேலுக்குள் நீங்க பைபிள் படிக்கும் போது எப்பவுமே அந்த கான்செப்ட் வாசிங்க. விசேஷித்த ஆவியாய் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. தானியேல் 4:8 வாசி பாருங்களேன். டக்குன்னு வாசிக்க பார்ப்போம். கடைசியிலே படியே பரிசுத்த ஆவியுடையவர்கள். அதாவது வந்து பழைய ஏற்பாட்டுல ஏன் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல சில ஆட்களை தான் சொல்றேன், நிறைய ஆட்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்திருக்கிறார். அப்ப இருந்து அவங்களுக்கான வெளிப்பாடு கொடுத்திருக்காரு. எலியாக்குள்ள இருந்ததை சொல்றோம், எலிசாக்குள்ள இருக்கிறார் தேவ ஆவியானவர். அல்லேலூயா. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னிச்சையா வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழ்ந்திருக்கிறாங்க கிறிஸ்துவுக்காக. அப்ப இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு செப்பரேட்டா தனித்தனியா தான் ஒரு காலுக்குள்ள இருக்கிறாரு. இருக்கும் பொழுது அவங்களோட போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் பாவத்துக்குள்ள போயிட்டாங்க. எலியா மட்டும் தான் வைராக்கியமானால, ஆபிரகாம் தான் வைராக்கியம், யோசேப்பு தான் வைராக்கியமானால, கூட பிறந்த சகோதரர்களுக்குள்ள வைராக்கியம் இல்லை. நீங்க பர்டிகுலரா அந்த நபருக்கு மட்டும் தான் எழுதப்பட்டிருக்கும். எரேமியாவுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், எசேக்கியேலுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இப்ப யாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அவர்களை தான் கர்த்தர் பழைய ஏற்பாட்டை வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். பாக்கி எல்லாரும் பாவத்துக்கு போறாங்க. பாக்கி எல்லாரும் என்ன பண்றாங்க, சாபத்துல அக்கிரமத்துல மாத்துக்கிறாங்க. அவங்க எல்லாம் வீணா கெட்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இவங்க எல்லாருக்கும் யார் தேவை, ஆவியானவர் தேவைன்னு சொல்லி ஏவேல் தீர்க்கதரிசி எழுதுறார். வாசி பாருங்க, ஏவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க பார்ப்போம். டக்குன்னு வாசிங்களேன், நீங்க எவ்வளவு சீக்கிரம். அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அல்லேலூயா. கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவாங்கிறார். மாம்சமான, இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல யாருக்கும் ஒரு ஆவியை ஊத்தி இருக்கிறாரு.
தன் ஆவி வந்திருக்கு, அவங்க ஆவிக்குள்ள ஆனாங்க, பரிசுத்த ஆவியில வாழ்ந்தாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் என்ன சிந்திக்கிறார்னா, அப்ப ஒரு ஆளுக்குள்ள பரிசுத்த ஆவியான் இருந்தா அவன் எவ்வளவு வல்லமையாய் செயல்பட முடியும், அவன் எவ்வளவு வைராக்கியமாய் செயல்பட முடியும். கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியாய் மரிக்கிறார்கள், கிறிஸ்துவுக்காக எல்லா உலகத்தையும் கண்ணங்களை சாதிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப புதிய ஏற்பாட்டு சபைக்கு நம்ம வரும்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? யோவான் சுவிசேஷம் வாசிங்க, 16ஆம் அதிகாரம். வாசிங்க, 16 வாசிக்கிறீங்களா? நான் அவர் பின்பு வாசிங்க, அவர் வேறு ஒருவனை நோக்கி, வாசிக்கிறீங்களா? நான் சொல்றத வாசிங்க பார்ப்போம். கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் போகிறது, அது வசனம் சொல்லு மாத்திரனே. 7வது வசனம். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் வரான், நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் என்ன பண்ணுவேன்? அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போகிறேன், வேறொருவரை அனுப்புகிறேன். அவர் வந்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்து, சாபத்தை குறித்து, அக்கிரமத்தை குறித்து நியாய தீர்ப்பை சொல்லி கண்டித்து என்ன பண்ணுவாரு? உணர்த்த போகிறார். அப்ப ஆவியானவர் எதுக்கு வராரு? அப்ப ஒரு மனிதனுக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது, ஒரு மனிதன் சாபமா வாழக்கூடாது, அவன் என்ன பண்ண, அவனுக்கு சமாதானம் கொடுக்கணும், அவனை இயேசுவை போல மாத்ததான் வந்தார். கிறிஸ்துவ என்னன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. கிறிஸ்துவ என்னது? இப்ப நம்ம போகல, பரிசுத்த ஆவியானோட தான் போறோம் வீட்டுக்கு. சரிங்களா? இப்ப அடுத்து வாசிங்க. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியால் பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியால் நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்போ சொன்னா தாங்க மாட்டீங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் சொல்லி வரப்போற காரியங்களை குறித்து பேசுவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு வரணும்? அடுத்தது என்ன நடக்க போகுது? சகல உண்மைக்குள்ள உங்களை கொண்டு போகணும். நீங்க நீதிமானாய் வாழ வேண்டும், நீங்கள் இயேசுவை போல் வாழ வேண்டும். அதனாலதான் 14 சொல்லுவாரு, உங்களை நான் திக்கற்றனாய் விடேன். அதை வாசிங்க பார்ப்போம். வாசிங்க. என் பிதாவை 16 நான் 16 என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் காணாமலும். அப்ப உலகம் உங்களுக்குள்ள இருந்தா ஆவியானவர் இருக்கவே மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்நிய பாஷை பேசி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் குதிச்சுட்டு போய் பாவம் செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்குள்ள யாரும் இல்லைன்னு அர்த்தம். அவர் அப்பப்ப வந்து போகிறவர் அல்ல, எப்பொழுது நமக்குள்ள இருக்கிறவர். அவர் அப்பப்ப வந்து போகிறவர் அல்ல. அதனாலதான் எல்லாருக்கும் எங்க ஒரு ஆவி சபைக்குள்ளலாம் வரல. அந்த அந்த உற்சாகமான ஒரு பாட்டு இருக்கு பாருங்க. சபைக்கு போறது ஒரு சோகமா ஒரு பாட்டு பாடுங்களா? என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. அல்லேலூயா. எனக்கா இத்தனை கிருபை என்ன, இதெல்லாம் அப்படியே என்ன பண்ணுவோம், எனக்கா இத்தனை கிருபை அப்படியே போகும்ல. இப்ப என்ன பாருங்க, இந்த பாட்டு பண்ணலாம்.
வல்லமையின் ஆவியானவர் அப்படின்னு நம்ம விட்டுருக்க. அல்லேலூயா. மந்திர சூனியம் செய்வி, இது ட்ரெண்ட் வச்சிருக்காங்க, பாட்டு கோரவே வச்சிருக்காங்க. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். அது வந்து டெலிவரிஸ், அதாவது பிசாசுகளை துரத்துவதற்கான என்ன பண்றோங்க ஒரு கையால். ஆராதனை என்பது வேறு. அதாவது ஆராதனை என்பது கடவுளை மகிமைப்படுத்துவது. இப்படி போல என்ன விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே, உங்க கிருபை என்ன வாழ வைத்தது. இதெல்லாம் ஆராதனை பாடுது, வல்லமைக்காக பாடணும். சாட்சி முடிஞ்ச பிறகு என்ன பண்ணும், மக்கள் எல்லாரும் எழுப்ப சொல்லி கர்த்தர் உங்களை வல்லமையா அனுப்ப போகிறார், கர்த்தர் உங்களை பெரிய மராக்கள் செய்ய போகிறார், வல்லமையா அனுப்பணும். இப்ப ஆராதனைக்கும் வித்தியாசம் தெரியல, பேய் ஓடுறதுக்கு வித்தியாசம் தெரியல, எல்லாம் ஒரே குழப்பி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனாலதான் ஆராதனையில பேய் வருதா பரிசுத்த ஆவி வருதான்னு தெரியல. ஆராதனையில பேய் எப்படியா வரும்னா பேயும் வரும். எப்படியா வரும்னு கேட்டீங்கன்னா, அது இருக்கு. ஒளியின் தூதனாகிய ஆராதனையில வந்து என்ன பண்றான், அவன் சந்தோஷத்தை அடைஞ்சான். சிலெல்லாம் குதிச்சு, ஏங்க ஆராதனை என்னங்க குதிக்கிறது, ஆராதனை வேறு. குதிக்கிறது அப்படி உதறி தள்ளிட்டு கீழே பறந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா விடுதலைக்காக ஜெபிக்கிறது. இப்ப உங்களுக்கு ஏதாவது புரியுது என்ன சொல்றது? விடுதலை ஆயிட்டீங்களா? விடுதலை ஆயிட்டு தான் போக போறீங்க இப்ப. அல்லேலூயா. விடுதலை ஆகாமலாம் சும்மா உட்காந்துக்கிட்டு வராதுங்க ஐயா. எவ்வளவுதான் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சாலும், எவ்வளவுதான் அன்பை பதிப்பினாலும் நீங்க மாறவே மாட்டீங்க. எப்ப இவங்களை திருத்தவே முடியாது போகின்ற ஒரு கதை இருக்குல்ல, ஒரு கேட்டகரி, அந்த கேட்டகரிக்கு போயிடுவீங்க. இங்க கவனிங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இருந்தா வச்சுங்களா, யாரும் உங்களுக்கு உபதேசம் பண்ண தேவையில்லை. அவர் நாளுக்கு நாள் உங்களுக்குள்ள உபதேசம் பண்ணிட்டே இருப்பாரு. நாளுக்கு நாள் உங்களை கர்த்தர் நடத்துவதை உங்களால பார்க்க முடியும். அதனாலதான் உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவருங்கிறாரு. அதனாலதான் கர்த்தர் வந்து கோயில்ல இல்லாம உங்களுக்குள்ள இருக்க விரும்புகிறார். அதனாலதான் இந்த கல் கட்டுறதுக்குள்ள கடவுள் இல்லவே இல்லை. அல்லேலூயா. கல் கட்டுறதுக்குள்ள கர்த்தர் இல்ல. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி, எனக்கு நீங்க எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீங்கிறாரு. நான் கைகளால் செய்யப்பட்ட கோயில்களிலே வாசம் பண்ண மாட்டேங்கிறாரு. கோயில்ல வைக்கிற கடவுள் அல்ல, அவர் நம்ம இருதயத்தை வைக்கிற ஒரு கடவுள். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இருதயத்துல இருக்குன்னா, அவர் உங்களை அனுதினமும் கண்காணிக்க விரும்புகிறார். அவர் டெய்லி என்ன பண்றாரு, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறாரு. இப்ப உங்களுக்குள்ள ஒரு பயம் வரணும், ஆண்டவர் இருக்கிறாருப்பா. ஒரு யாரும் மாங்காய் திருட போறீங்கன்னா, மாங்காய் திருடுன்னு வச்சுங்க, யார் உள்ளே மாங்காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு, அப்படியே போறீங்க, நிறைய காய்ச்சிக்கிட்டு இருக்கு, அப்படியே வெயில்ல போய் ஒன்று பறிக்கலான்னு பார்க்கும்போது பறிக்க போகல என்ன சொல்றது, டேய் திருடாத தான் சொல்லுவாரு. ஒரு ஸ்திரீ இச்சையோடு பாக்குறீங்க, யாரோ ஒரு பெண் போறாங்க, அழகா இருக்குன்னு பாக்குறீங்க, பாத்தீங்கன்னா ஏய் இச்சையோடு பார்க்காத வசனம் சொல்லும். கோபம் வருது, கோபம் கொள்ளாத. பொய் சொல்றீங்க, பொய் இருக்கிறார், யார் சொல்லுவா? அப்பப்போ பாஸ்ட் வந்து உங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையே. ஒரு மனிதனுக்குள்ள ஆவியானவர் இருந்தாதான் அவன் குணம் மாறும், அவன் பூரண கிறிஸ்தவனாய் மாற முடியும். அதனாலதான் உங்கள்ட்ட என்ன பண்ண முடியும்னா, பாஸ்டுங்க படாத பாடுபடுறது. பாஸ்டுங்க ரொம்ப கஷ்டப்படுறதுக்கான காரணம், உங்களுக்கு ஒரே ஒரு ஆளை கொடுத்துட்டாக்க முடிஞ்சிச்சு. பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்களா, போன உடனே என்ன பண்றாங்க, ஒரு பிச்சை கிடைக்கிறவன் என்ன பண்றான், இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே ஏதாவது அதிகமா கிடைக்குன்னு தான் பாக்குறேன். கேட்டோன்னே அவங்க என்ன பண்ணிருக்கலாம், நல்லவங்க தானே, ஒரு 10 ரூபா போறவங்க ஒரு 20 ரூபா போட்டு போயிருக்கலாம். ஆனா அவங்க என்ன கொடுத்தாங்க, எப்பா இவனுக்கு இன்னைக்கு 10 ரூபா கொடுத்தா நாளைக்கு மிச்சம் எடுப்பான், 100 ரூபா கொடுத்தா நாளைக்கு பிச்சை எடுப்பான். ஆனா கொடுக்குற இயேசுவை கொடுத்துட்டா அவன் வாழ்நாள் பிச்சை எடுக்க மாட்டாங்கிறது தான் கதை. வாழ்நாள்ல என்ன பண்ணலாம், இயேசுவை கொடுத்துட்டா அவன் பிச்சை எடுப்பானா, அவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டான், வேலைக்கு போவான், சம்பாதிப்பான், சாப்பிடுவான், அவன் இன்னும் 4 பேருக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சுவான். அப்ப உங்களுக்கு யார் தேவை, இயேசுவானவராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்துட்டா உங்களை அவரு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. உங்க மனைவி கோவப்பட மாட்டாங்க, உங்க புருஷன் கோவப்பட மாட்டாரு, பிள்ளைகள் ஒழுக்கமா வருவாங்க. ஏன்னா யாருக்குள்ள நடத்தப்படுறாங்க. நீங்க நிறைய குடும்பம் வீணா போனதுக்கு ஒரே ஒரு காரணம் பரிசுத்த ஆவியானவர் இல்லாதனாலதாங்க. இருதயத்துல இப்படி வேகமா அடிச்சு கூட பேசக்கூடாது. ஏன்னா அங்க யாரு இருக்கா, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம்போ. ஆமா, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே அடுத்து அந்த மனுஷன் பாருங்க, பெருமான் செய்ய பாரு, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும். போய் ஜெபம் பண்ண உட்காடுறீங்க, எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க நீங்க?
எப்படி ஜெபம் பண்ணீங்க? போவீங்க, சோத்திரம் 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 சோத்திரம், சோத்திரத்துக்கு மேல எதுவும் வராது உங்களுக்கு. என் குழந்தைய ஆசீர்வதியும், என் கணவரை ஆசீர்வதியும், என் பேரனை ஆசீர்வதியும், எனக்கு ஒரு நல்ல வீடு கட்டணும், நான் கடை வச்சிருக்கேன், இது இப்படிதான் போவோம் ஜெபம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இருந்து ஜெபிக்கும் போது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு என்ன ஜெபிக்க வேணுங்கிறத அவர் தனக்குள்ள இருந்து கத்து கொடுப்பார். இன்னைக்கு உங்க ஜெபமும் என் ஜெபமும் வல்லமை இல்லாம போறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜெபம் செயற்கையான ஜெபமா இருக்கு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் இருந்தா எப்படி இருக்கு ஜெபம்? அப்படி சொல்ற. அடுத்து பாருங்க, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஐயா நான் போய் சொல்றேன், ஒரு பையன் உள்ள வர மாட்டான் சர்ச்சைக்கு. அக்கா வர மாட்டேது, அண்ணா வர மாட்டேது. எப்படி வருவான்? நீ சொன்னா வர மாட்டான், ஆவியானவர் சொன்னா வருவான். அல்லேலூயா. ஆவியானவர் போயிட்டு, ஆவியானவர்கிட்ட போய் நீங்க போய் என்ன பண்ணுங்க, ஆவியானவர் துணையோடு கூட, ஆண்டவரே நான் பேச மாட்டேன், நீங்க பேசுங்க அந்த சகோதரிட்ட அப்படின்னா அந்த ஆத்மா உள்ள வரும். நீ உன்னுடைய பலன்ல போய் பேசுவ, உன்னுடைய திறன்ல போய் பேசுவ. உனக்கு எல்லாம் தெரியணும். இங்க யாருமே ஜீரோ, கர்த்தர் மட்டும் தான் ஹீரோ. அல்லேலூயா. எல்லாம் ஜீரோவா நினைச்சு கர்த்தரை ஹீரோவா கொண்டு போனா கர்த்தர் தெரிய ஆரம்பிச்சிருவார். அதனாலதான் ஊருக்குள்ள அவரு எல்லாருமே சீடர்கள் எல்லாருமே கிறிஸ்துவை பிரதிபலிப்பாங்க. இயேசுவோட குணாதிசயம், இயேசுவோட அன்பு உங்களுக்குள்ள வந்து ஆவியானவர் எதற்கு? நமக்குள்ள இருந்து கற்றுக் கொடுக்க, நம்மகிட்ட குணாதிசயத்தை மாத்த, நம்ம ஆண்டவருக்குள்ள நடத்ததான் ஆவியானவர் இருக்கிறார். அப்ப நமக்குள்ள ஆவியானவர் வந்து இறங்கணும். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு வேணும். ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் ஒரு அன்பை நம்மளால என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ளவே முடியும். உங்களை தனியா விடல. எல்லாரும் ஆவியானவர் என்ன தெரிஞ்சுக்கிச்சு, யாரோ ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு வந்து அபிஷேகத்துக்கான பண்ணாங்க, எல்லாரும் குதிக்க வைப்பாரு. உங்களையும் நாங்க குதிக்க வைக்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷம் இருக்குமா, ஒரு 6 வருஷம் இருக்குமா, ஒரு 6 வருஷம் இருக்கும். திடீர்னு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு புதுசா நீங்களும் தெரிஞ்சீங்க, புதுசா தெரிஞ்சீங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன பண்ணேன், திடீர்னு ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. உண்மையா என்கிட்ட பேசுறாரு. ஆண்டவர் பேசுறாரு, பரிசுத்த ஆவியானது யாரெல்லாம் பெறலையோ அவங்க என்ன பண்ணுங்க, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கலாம். நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம், ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் மட்டும் நீங்க சொல்லுங்க, அப்ப ஆவியானவர் வந்து இறங்குவார் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னோன்னே எல்லா ஜனம் நானும் வந்து ஸ்தோத்திரம் மட்டும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பண்ணேன். பரிசுத்த ஆவியே பக்தரின் துணையாளர் தேற்றும் தெய்வமே ஊற்றும் தெய்வமே பாட்டு பாட்டே இருக்கேன். அப்ப பேண்டு தான் இருக்கு. அப்ப கீபோர்டு கூட டங்கு 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 கீபோர்டு இருந்துச்சான்னு தெரியல. அடிக்க அடிக்க அடி புயல் காத்து மாதிரி என்ன பண்ணுதுங்க, சூறாவளி வரும் பாத்திரீங்களா, சூறாவளி மாதிரி வந்து அடிச்சு பறந்துகிட்டு, எனக்கா ஆச்சரியமான ஆச்சரியம். அப்பா நம்ம மூலமா கடவுள் எவ்வளவு பயன்பட்டாரா, வீடியோ வேற எடுத்து வச்சுக்கிட்டு பத்தியா எப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதெல்லாம் பார்த்து சந்தோஷமா 4-5 பாஸ்டர் கூட சொல்றோம், எங்க சர்ச்சில் இது மாதிரி நல்லா என்ன பண்ணாங்க, சபை இருக்கு. உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா, உண்மையா பொய்யா? உண்மை. எல்லாம் உழுந்து பிறண்டு ரத்தமும் சாச்சலாம் சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியம். பரவாயில்ல, மக்கள் மனம் திரும்பிட்டாங்க. பிறகு ஏசப்பா சொன்னார், தம்பி இந்த 1 மாசம் அவங்க எல்லாம் பாரு, கொஞ்சம் நாவி பெற்ற அவர்களை 1 மாசம் பாரு. இந்த 1 மாசம் அவங்க சரியா இருந்துட்டாங்கன்னா, அவங்க சாட்சியா வாழ்ந்துட்டாங்கன்னா, கண்டிப்பா நீ இன்னும் அடுத்த ஆராதனைக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு எனக்கு சொன்னார். இந்த 1 மாசமா எனக்கு வேலை என்னன்னா அவங்கள பார்க்கறது தான் வேலை. குணம் மாறல, ஜனம் மாறல, மறுப்பு மாறல, சினப்பு மாறல, கோபம் மாறல, கீழ்ப்படிய மாறல, எதுவுமே மாறல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதுவுமே மாறாம பரிசுத்த அதை ஆட வைக்கலாம். இப்பயே பாத்தீங்கன்னா உங்களை குதிக்க வச்சிருவோம். அது இல்லைங்க, வாழ்க்கையை மாற்றுவதுதான் பரிசுத்தாவின் நோக்கம். உங்க வாழ்க்கைய, முன்னிருந்த வாழ்க்கைய, பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கையை கொடுக்கறது தான் இயேசுவோட வேலை. ஜென்ம சுபாவம் சாகாம, ஜென்ம ஆவி சாவாம, உள்ளான மனுஷன் சாவாம பரிசுத்தாவின் வரவே மாட்டான். நம்ம குடிக்கிற பாத்திரத்தையே நல்ல பாத்திரமா தண்ணி கேட்கிறோம். ஒரு பாத்திரத்தை தண்ணி கொடுக்குறீங்க, நீங்க ஒரு சாப்பாடு கொடுக்குறீங்க, அது எப்படி இருக்குன்னு நினைப்பீங்க? அப்ப பரிசுத்தாவின் உங்களை யூஸ் பண்ணணும்னா நீங்க எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு நினைப்பாரு. நீங்க எவ்வளவு வேணாலும் அசுத்தமா இருப்பீங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தா உங்களுக்கு அவர் வரணும். எவ்வளவு அசுத்தமா இருப்பீங்க, போன ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எங்க போனீங்க? எல்லாம் அசுத்த பேச்சு, அசுத்த காரியம் எல்லாம் பண்ணி போட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எப்படிங்க அவர் வருவாரு? அப்படி வந்தாருன்னா அது பொய். அப்படி வந்தா நீங்க ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு அடுத்த நாள்ல இருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க. ஆண்டவர் பெத்து எடுத்தாரு இல்லையா, அத வசனத்தினால, பாடல்களால, ஒவ்வொரு நல் கிரியைகளினால அந்த பரிசுத்த ஆவியானவரை வளர்த்துக்கிட்டே இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா வல்லமையாய் கடவுளுக்கு பயன்பட ஆரம்பிக்கிறாங்க.
கர்த்தருடைய நோக்கம் என்னன்னா, ஒரு பர்டிகுலரா ஒரு நபருக்கு மட்டும் பரிசுத்த ஆவி தேவையில்லை, எல்லாருக்குள்ளயும் பரிசுத்த ஆவி வேணுங்கிறத நினைச்சு அவர் செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். தீர்க்கதரிசி ஒருவன் அல்ல, யாரெல்லாம் என் ஆவியை பெறுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தீர்க்கதரிசி. யாரெல்லாம் என் ஆவியை பெறுகிறார்களோ அத்தனை பேரும் பிசாசுகளை ஓட்டலாம். பாஸ்ட் மட்டும் பிசாசு ஓட்ட முடியாது, பாஸ்ட் மட்டும் தீர்க்கதரிசி சொல்றது இல்லை. இதெல்லாம் சும்மா மாம்சமான, அது வந்து அந்த காலம். எப்ப பழைய ஏற்பாடு காலத்துல தான் குறிப்பிட்ட ஆள் பிரசங்கம் பண்ண முடியும். ஆனா புதிய ஏற்பாட்டு சபை இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நியாயப்பிரமாணத்தை உடைத்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கிறார். தேவாலயத்தின் திரைச்சாலையை 2ஆய் கிழிச்சாரு. ஆண் என்றல்ல பெண் என்றல்ல 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை தொட்டாரு. எதெல்லாம் தீட்டுன்னு மனுஷன் தள்ளி வச்சானோ அதெல்லாம் சுதந்திரமாய் மாற்றுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். உண்மையா சொல்றேங்க. அப்ப உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா ஒற்றுமை வந்துடும். சபையில தூங்க மாட்டீங்க. அப்படி என்ன பண்ண மாட்டீங்க? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு அப்படி கொஞ்சம் பலன் வந்துட்டே இருக்கும். தேவ செய்தியானது உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சபைக்கு தூங்குறதுக்காக வரும், விழுத்திருந்து கர்த்தருக்கு ஏதாவது செய்கின்ற ஒரு எண்ணத்தோடு கூட வரும். பக்கத்துல யாராவது தூங்குனா நீங்க என்ன பண்ணுங்க, தூங்காத இப்படி கூட சொல்லுங்க, தூங்காத பிசாசே அப்படின்னு சொல்லுங்க. ஏன் என்ன பிசாசுன்னு சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க, என்னவா? ஏன்னா சபையில வந்து பிசாசு தான் தூங்கும், நான் ஒன்னும் சொல்ல, தூங்குற பிசாசு சொன்னேன் சொல்லிடுங்க. நான் வந்து அக்கா நான் உங்களை சொல்லல தூங்குறேன்னு. சபையில ஐயா பாஸ்டர் சொல்றாரு, மத்த எல்லாம் சொல்றாங்க சபையில பிசாசு தான் தூங்கும், அதனால நான் உங்களை அடிக்கல, பிசாசு ஒரு அடி கொடுத்தேன், அதனாலதான் மூச்சுக்கிட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்றேன். கோவலாம் படாதீங்க. ஏசுனாரு பிள்ளையாண்டு கோவப்பட்டு நீங்க போனீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதாவது சூடு சொர்ணமான ஈனம் வெக்கம் எது இல்லாம கிறிஸ்தவனா இருக்க முடியும். இங்க சர்ச்சுக்குள்ள வந்துகிட்டே முறை பூசி கூட நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா சத்தியமா சொல்றேன், உண்மையா சொல்றேன், பரலோகம் போக முடியாது, இந்த பூமியிலே வாழ முடியாது. உங்களால சகிக்கணும். இயேசு கிறிஸ்துடைய சீஷருடைய கால்களை கழுவுறாரு இல்லையா? இயேசுவோட குணம் உங்களுக்கு இருந்தா தான் நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியும். என் புள்ள என்ன மாதிரி தானே இருக்கணும். என் புள்ள வேற மாதிரி இருந்தா, என் புள்ள இன்னொருத்தவங்க மாதிரி கலரா இருக்கலாம், இன்னொருத்தர் மூக்கு இருக்கு, இன்னொரு வாய் இருக்கு, என்ன சொல்லுவீங்க நீங்களா? யாரு புள்ளடா இது? பாஸ்ட் புள்ள மாதிரியே இல்லையே, மார்ட்டின் புள்ள மாதிரியே இல்லையா? யாரு புள்ள? அவன் புள்ளையாட்டு அப்படின்றீங்க இல்லையா? சொல்லுங்களா சொல்ல மாட்டீங்களா? ஐயா சொல்லுங்களா சொல்ல மாட்டீங்களா? அப்ப நீங்க எல்லாம் இயேசுனார் புள்ளன்னு விட்டு வேற மாதிரி வாழ்ந்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. நீங்களே உங்களை பாத்துங்க. ஏசப்பா புள்ள, ஏசப்பா ரத்தத்தால் கழுவப்பட்டேன், ஏசப்பா இருக்கிறாரு, ஏசப்பா பண்புள்ளவர், ஏசப்பா அன்புள்ளவர், ஏசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களுக்குள்ளே இருக்க கடவுது. அவர் தன்னை தானே தாழ்த்தினார், வெறுமையாக்கினார், பாவம் செய்யல, சுத்தமா வாழ்ந்தாரு. அப்ப அந்த ரத்தம் தானே உங்களுக்குள்ள இருக்கு. அந்த ரத்தம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க எப்படி இருக்கணும்? அவரை போலவே இருக்கணுங்கிறாரு. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்க விரும்புறாரு. நீங்க பரிசுத்த ஆவியானவர் வந்து சில வரங்கள் நமக்கு வர ஆரம்பிக்கும். வந்த பிறகு நீங்க பெரிய ஆயிடக்கூடாது. எப்பயுமே அவர் தான் பெரிய ஆள். அல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் நீங்க தேவ அன்புல பூரணப்பட முடியும். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு யார் வேணும்? ஆவியானவர் வேணும். அப்ப உங்களுக்கு அவர் மட்டும் கூட இருந்தா போதும், வேற யாரும் தேவையில்லை இந்த உலகத்துல. ஆவியானவர் மட்டும் கூட இருந்தா போதும், உங்களை வழி நடத்திடுவார். அவரு காலைல எழுந்து சர்ச்சைக்கு வான்னு யாரும் கூட தேவையில்லை, அவரே எழுப்பிடுவார். ஜெபம் பண்ணு சொல்ல தேவையில்லை, அவரே எழுப்பிடுவாரு. ஆமா, டிவி பார்த்துட்டு இருக்க, சினிமா பார்த்துட்டே இருக்குன்னு வச்சுக்க, ஆவியானவர் இருந்தா போதும் எழுந்துட்டு டிவி எல்லாம் பார்க்காதுன்னு அவர் தட்டி கொடுப்பாரு. ஆவியானவர் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆடிட்டு போலான்றதுக்கா? டெய்லி அனுதினமும் ஒரு மனுஷனை பாதுகாத்து நல்வழியில நடத்தி அவனை சரியான திட்டத்துக்குள்ள கொண்டு போவார். ஆவியானவர் குணாதிசயம் உங்களுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. ஆவியானவர் ஒரு நாளும் பெருமையா இருந்ததில்லை, ஒரு நாளும் ஒரு பெருமையை பேசினதில்லை. உங்களுக்கு பெருமை இருந்தா உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? உங்கள்கிட்ட ஆவியானவர் கொடுக்கணுங்கிறாரு. இப்ப தெரியுமா ஆவியானவர் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? யாரு? என் கூட இருக்கிறவர். பயப்படாதீங்க, என் கூட இருக்கிறவர் இருந்தா எப்படி இருக்கும்? முகத்தின் அழகல்ல, அகத்தின் அழகை விரும்புகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நீ முகத்தை வச்சு அவர் என்ன பண்ண முடியாது, கிட்ட போயிட முடியாது. அகத்தை வச்சுதான் கிட்ட போக முடியும். அப்ப நீங்கள் நான் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவி வரத்தை, பரிசுத்த அபிஷேகத்தை நீங்கள் நான் பெற வேண்டும். நிறைய பேசணும், நேரம் இல்லாததுனால சொல்றேன் உங்களுக்கு. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்ப
அன்னைக்கு பர்டிகுலரா சிலருக்குள்ள இருந்தவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கணும்னு அவர் விரும்புறாருன்னா, உங்களுக்கு ஆண்டவர் கிருபை எனக்குள்ள இருக்கணும்னு விரும்புறாருன்னா, உங்களுக்கு எனக்கு அவர் கிருபை வைத்திருக்கிறார். நான் திருப்பவும் சொல்லுகிறேன், ஒரு மனிதனை கிறிஸ்துக்குள்ள அன்பாய், பணம் தேவையில்லை, பொருள் தேவையில்லை, பெருமை தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, இயேசு மட்டும் போதுங்கிற ஒரு நம்பிக்கை உடையவனா ஒருத்தன் வரணும்னா அவங்கள பரிசுத்த ஆவி இருந்தா தான் வருவார். நீங்க எவ்வளவுதான் நான் பிரேயர் நடத்தினாலும் சரி, எவ்வளவுதான் நான் உங்கள்கிட்ட கத்தி கத்தி சொன்னாலும் சரி, சர்ச்சைக்கு வா சர்ச்சைக்கு வா சர்ச்சைக்கு வா சர்ச்சைக்கு வான்னு கூட்டாலும் சரி, உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னா உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க மாறவே மாட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை மாடல் விசுவாசி சொல்லுவாங்கல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆளா இருப்பீங்க, கோயில் ஒரு குணம், வெளியே ஒரு குணமா இருக்கும். கோயில்ல ஒரு குணம், இங்க பார்த்தா பச்சை முலாம் பச்சை முலா மாதிரி அழகா இருப்பீங்க. அப்படியே பார்த்தா உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லை. உங்க வீட்டுல தெருவில் போய் பார்த்தா தான் தெரியும் நீங்க யாருன்னு. இங்க எப்படி இருக்கீங்களோ இல்லையோ, வெளியே எப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப முக்கியம். உங்களை பார்த்து எல்லாம் இயேசு கிட்ட வரணும். அப்ப கொஞ்சம் சூடு சொரணை இல்லாம தான் வாழ வேண்டியதா இருக்கு. ஆமா, இருக்கா உங்களுக்கு? ஏசுனார் என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஏசப்பா சிலுவையில் அடிச்சாங்கல்ல, அவர் எப்படிப்பட்ட தெய்வம்? 4 நாள் மரித்து போனவனை உயிரோடு எழுப்பின ஒரு தெய்வம். அல்லேலூயா. செத்து பாடையில வந்தவன உயிரோடு எழுப்பினார். கண்களுக்கு கூடருக்கு பார்வை கொடுத்தார். செவிடனை கேட்க முடவன அற்புதம், என்ன மாதிரியான அற்புதம் செஞ்சவர். அவர் தட்டினா போதும் பரலோகமே இறங்கி வரும். ஆனா இந்த ஜனங்கள் ரட்சிப்புக்காக தம்மை தாமே தாழ்த்தினார், அடிமை ரூபம் எடுத்தார். அவரை நீ கிறிஸ்துவானால் உன்னையே ரட்சித்துக் கொள்ள அவமானப்படுத்துறாங்க. இன்னொரு நெட்னாங்களாம், கொட்டினார்கள். என்ன பண்ணுவோம்? கொட்டிட்டு ஓடிட்டு என்ன கிண்டல் பண்றாங்க. காரி துப்பினார்கள். தெரியுமா உங்களுக்கு? இதை மாதிரி சொல்ல தெரியுமா? காரி துப்பினார்கள். இன்னொன்னு தெரியல, அவரு இந்த போட்டோ எல்லாம் பாக்குற கிறிஸ்துவ அவரு, அவர் வஸ்திரத்தை எல்லாத்தையும் கட்டிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. சில வரலாறு சொல்லுது, அவர் ஒரு துணி கூட இல்லையா, எல்லாத்தையும் குறிப்பிட்டாங்க, அவமானப்படுத்தினாங்க. அல்லேலூயா. மகாபெரிய தெய்வம் இவ்வளவு அவமானத்தையும் இவ்வளவு அசிங்கத்தையும் இவ்வளவு நிந்தனைகளையும் பாடுபட்டது எல்லாம் எதுக்கு அப்படின்னா, உங்களையும் என்னை ரட்சிக்கங்க. அதை மறந்துடாது, விட்டுறாதீங்க அவரை. எச்சரிப்பு ஒரே ஒரு முறை தான் கேட்கப்படும். சும்மா சும்மா உங்களுக்கு எச்சரிப்பு சொல்லிட்டே இருக்க முடியாது. சும்மா சும்மா என்ன பண்ண முடியாது? நீங்க நல்லா இருங்க நல்லா இருங்க எத்தனை முறை சொல்லுவான்? தயவு செய்து கர்த்தருக்குள்ள என்ன பண்ணுங்க, சாட்சியே வாழுங்க, கடவுளுக்குள்ள வைராக்கியமா வாழுங்க, டெய்லி பரிசுத்த ஆவியை கேளுங்க. இந்த ஒரு மாசம் அடுத்த மாசத்துக்குள்ள நீங்க என்ன பண்ண, எல்லாரும் சாட்சி சொல்லணும். என்ன சொல்லணும்? எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஐயா, இதுவரைக்கும் எனக்கு என்ன தெரியல, பைபிள் படிக்க தெரியல, இது வரைக்கும் எப்படி ஜெபிக்க தெரியல, இது வரைக்கும் நான் என்ன பண்ணல, எப்படி ஊழியம் பண்ண தெரியல, ஆனா என்னன்னு தெரியல, நான் உணர்றேன், எனக்குள்ள அவர் இருக்கிறத பாக்குறேன் அப்படின்னு தான் சபை. சும்மா வந்துட்டு உட்கார போறவங்களாம் சபைக்கு வராதீங்க. சபைக்கு வரவங்க தில்ல என்ன பண்ணுங்க. இப்ப யாரும் புது விசுவாசிலாம் இங்க யாருமே இல்லை இல்லையா? எல்லாருமே ஓரளவுக்கு என்ன இருக்கு, அந்த ஒரே அவங்க சிஸ்டர் ஒருத்தவங்க புதுசா ஒரு சிலர் தான் புதுசா இருக்கீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியின் வரத்தோடு செயல்படும். உங்க ஊருக்கு நீங்க வெளிச்சமா இருக்க போறீங்க ஐயா. நான் யோசிக்கிறது ஒண்ணு, சாவுறதுக்குள்ள ஏதாவது செய்யணும். அவங்கள பார்த்து எல்லாம் ரோல் மாடல் ஆகணும். உங்க குடும்பங்களை பார்த்து ரோல் மாடல் ஆகணும். உங்க பிள்ளைகளை பார்த்து, உங்க வளர்ப்பை பார்த்து, நீங்க ஆசீர்வாதத்தை பார்த்து. சபைக்கு வர எல்லாருமே பாருங்க எப்படி இருக்கீங்க? கடன், கண்ணீர், வேதனை, துக்கம், உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலி, கால் வலி, எல்லாம் வருதெல்லாம் இதுதான் வரீங்க. வந்தது ரைட்டு, ஒரு வருஷம் நெஞ்சு வலி கால் வலியே வந்தீங்க ரைட்டு. 2வது வருஷம் அதே நெஞ்சு வலி, அதே 3வது வருஷம் அதே நெஞ்சு வலி, 10 வருஷமாவையும் அதே வலி போலையும், அதே கடன் பிரச்சனை, அதே லோனு, அதே இத்தனை வருஷமா இதே இருக்கு. ரிப்பரா வந்த காரு ரிப்பரா தானே போகணும். எப்ப பாரு நீங்க இதே சொன்னா வருவானா எவனாவது? வருவாயா? போற நீயே ஒழுங்கா இல்லை, நான் எங்க வருதுன்னு வரமாட்டான். போற சொல்லுங்க பக்கத்துல, போற சொல்லுங்க, போற நீயே ஒழுங்கா இல்ல, என்ன போய் நீ ஒழுங்குபடுத்துறியா அப்படின்னு கேக்குறான். சொல்றது பார்த்தீங்களா? கிறிஸ்துவம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட். உலகம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. கோடி கோடியா பணம் கொடுத்தாலும் பின்னிட்டு பார்க்க மாட்டேன் நான், அவ்வளவுதான். உயர்வுகள் வந்தாலும் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிற சின்ன ஆசீர்வாதம் கொடுத்தாலும் நீங்க ஓடிடுறீங்களா? ஆடு கொடுத்தா ஆடு மேய்க்கு லீவ் போட்டுறீங்க. ஆடு கொடுத்தவர் யாரு?
ஒரு சகோதரி, எனக்கு வேலை கிடைச்சா ஆண்டவருக்காக நான் வாழ்வேன் ஐயான்னு ஜெபம் பண்றாங்க. வேலை கிடைச்சு ஞாயிற்றுக்கிழமை ஓவர் டீட் போட்டு போறாங்க. கொடுத்தவருக்கே நீங்க என்ன அப்புறம் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வருங்க. உங்க பிள்ளைய வேலைக்கு அமைச்சிருப்பாரு, தீபாவளிக்கு வந்துட்டானா அவனுக்கு கறி குழம்பு வச்சு கொடுத்து வீட்டுல இருக்கிறாங்க. சிக்கன் வாங்கி மட்டன் வாங்கி சமைச்சு வச்சுட்டு என் புள்ள வந்துட்டான். அந்த பிள்ளைக்கு நாளைக்கு வேலை இல்லைன்னா உங்களுக்கு தெரியல தானே. கடவுள் நேசிக்கிறாருங்க. எல்லாம் மேல இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்கள், கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. அல்லேலூயா. கேருபீன்கள் சேருபீன்கள் 24 மூப்பர்கள் 4 பெரிய ஜீவன்கள் ஓய்வின்றி பரிசுத்தர் 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 என்று போற்றக்கூடிய மகிமையை விட்டுட்டு உங்களையும் இனி ரட்சிக்க பூமிக்கு வந்தவர் அவரு. எப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நீங்க என்ன இல்ல, தயவு செய்து ஒண்ணு சொல்றேன், வீட்டுக்கு போகும்போது ஆண்டவரை கூட வச்சுக்க. அவர் எல்லாருக்குள்ள இருக்கிறார். உங்களை நீங்களே சுபோதிச்சு பாருங்க. டெய்லி போய் கண்ணாடி பாருங்க. வசனம் சொல்லுறது கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சு ஜெபம் பண்ண போறோம். கடைசியா பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கிட்டு நீங்க போறதுக்காக யாக்கோபு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 19 வசனம் வாசிக்க பார்ப்போம். 1:19 வாசிங்க. சகோதரரே, தீவிரமாயும் பொறுமையாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும், சொல்லுங்க, நீங்க எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதுக்கே சொல்றாரு, சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை என்ன பண்ணாதீங்க, நல்லவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களை வஞ்சிக்காதபடிக்கு. உங்களை யாராவது அழகா இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு கோவம் தானே வருது. நீங்க சரியில்லைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வருது? நீங்க சரிதான் இல்ல, அது வேற யாராவது உங்களை சொல்றாங்க, ஏமா நீ சரியில்லைம்மா, ஏமா நீ இப்படி இருக்க கூடாது, உங்களுக்கு என்ன வருது? ஆமாங்க நான் சரியில்லை மாறிக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கோவம் வருதானே? இங்க வரலன்னா கூட வெளில போய் சொல்றீங்க, என்ன பாஸ்ட் என்ன வந்து இப்படி கேட்டாருன்னு. வருதானையா? என்ன பிரதர், வருதானே? வருதானையா? இல்லையா? நல்லது சொன்னா கோவம் வருது, இப்படி இருங்கன்னு சொன்னா கோவம் வருது. சரி, கோவம் வருது, வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை என்ன பண்ணாதீங்க, கேட்கிறவர்களை மாத்திரம் அல்ல அதன்படி செய்யறனாய் வாழணுங்கிறாரு. நான் வருங்கண்ணா சூப்பர் பிரசங்கம், ஜெகனையா வந்து பிரசங்கம் பண்ணா சூப்பர், மோகன் சேன பிரசங்கம் பண்ணா சூப்பர். நான் நினைக்கிறேன் சூப்பர் இல்லைங்க, நீங்க வாழ்க்கை மாறணும் உங்க பிரசங்கம் பண்றாங்க. உங்க வாழ்க்கை மாறிச்சா, உங்க வாழ்க்கை கிறிஸ்துவை போல மாறிச்சாங்கிறது சூப்பர்ன்றது இல்ல. நல்லா பிரசங்கம் பண்ற சூப்பர் அது இல்லைங்க. உங்க வாழ்க்கை இதை கேட்கிற மாதிரி கேட்கிறவரை மாத்திரம் இல்லாதபடி அதைப்படி என்ன பண்ணுங்க, நடங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவன் திருவசனத்தை கேட்டும் செய்யாதவனானால், ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் ஒரு கண்ணாடியிலே உங்க சுபாவ முகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப எல்லாரும் ஒரு கண்ணாடி வாங்கி வச்சீங்கன்னு சொன்னேன். என்ன சொன்னீங்க? கணவன் ஒரு கண்ணாடி, மனைவி ஒரு கண்ணாடி, நில கண்ணாடி இருக்குல்ல, இவ்வளவு உயரம் கண்ணாடி வாங்கி வச்சுங்க. ஒரு கண்ணாடி வாங்கி வச்சுங்க, இல்ல 2 கண்ணாடி வச்சுங்க. அப்பதான் 2 கண்ணாடி காட்டலாம். கணவன் பேயா மாறினா காட்டுங்க, பாரு பாருங்க. மனைவி பேயா மாறினா காட்டுங்க, உன் முகத்தை நீயே பாரு அப்படிங்க. அப்பதான் தெரியும். செல்போன் தானே இருக்கு, செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணுங்க. நீ கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன பண்ண தெரியுமா, பாரு, நீயே பாரு, சந்திரமுகிய மாறு. சொல்றேங்க, நம்ம வாழ்க்கை வசனத்தின்படி வாழாததுனாலே நம்ம குடும்பம் சீரழிஞ்சு கொண்டிருக்கு, நம்ம பிள்ளைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறாங்க, நம்ம கணவர் வீணாகிட்டு இருக்கிறாரு. நீங்க நடக்கிற முறையை பார்த்து உங்கள் கணவனை ஆதாயப்படுத்த முடியும். நீங்க நடக்கிற காரியத்துக்கு தான் உங்க கணவரை ஆதாயப்படுத்தி கொண்டு வர முடியும். இப்ப மெஜாரிட்டி எங்க அதிகமா இருக்கு?
உங்கள்ட்ட கேட்குற உங்க கணவர்ல அங்க குடிகாரன்றீங்க, சர்ச்சைக்கு வரமாட்டாருங்கிறீங்க. ஏன் வரமாட்டாரு? பிரியானவள் தன் நடக்கையினாலே தன் புருஷனை ஆதாயம் வைத்துக் கொள்ளுகிறார். நீங்க வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து அவங்களை ஆதாயமாக்கு. லேலோயா, அம்மாவா இல்லையாங்க? எத்தனை குடிகாரம் மனம் திரும்பி, எத்தனை சாமியார் மனம் திரும்புறான், எத்தனை கொலகாரம் மனம் திரும்பிட்டு இருக்கான். உங்க வீட்டுக்கார அவ்வளவு கோலமா வருவா? உங்க வீட்டுக்கார கொலகாரா? யார் வீட்டுக்காரெல்லாம் கொலகாருங்க? யார் வீட்டுக்காரெல்லாம் பொம்பை போறீங்க? யார் வீட்டுக்கார விபச்சாரம் பண்றாரு? அப்படிலாம் யாருமே இல்லை. உங்க வீட்டுக்கார தங்கமானவர், சர்ச்சைக்கு தான் வரமாட்டாரு. அவர் உங்களை எப்படி இட்டுன்னு வருன்றதே உங்களுக்கு தெரியல. அவரை போய் நீங்க கிராமம் சொல்ற சனியனை அவன் கடக்கிறான்றீங்க, அவன் சர்ச்சைக்கு வர மாட்டான், அவனுக்குள்ள பேய் இருக்குன்றீங்க. பேய் தான் இருக்கு, அதை ஓட்டு தானே ஒண்ணு வச்சிருக்கிறாரு. பேயை ஓட்டுறதுக்கு பேய் வச்சிருக்கு, பேயை ஓட்டுறதுக்கு உங்களை இயேசுவா வச்சிருக்கிறாரு. நீங்க பேயா மாறாதீங்கன்றாரு. உங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, எப்ப சர்ச்சைக்கு போனது என் மனைவி அன்னையிலேருந்து போச்சு, அன்னையிலேருந்து குணம் மாறிச்சு ஐயா. அப்பெல்லாம் நல்லதாக சமைச்சு கொடுத்துருந்தா, அப்பெல்லாம் சொல் பேச்சு கேட்டா, என்னைக்கு சபைக்கு போய் பரிசுத்த நீதினு சொன்னாலும் அன்னையிலேருந்து என் பேச்சை கேட்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்க சண்டை போட்டுருக்கலாம், அதுக்கு முன்னாடி நீங்க கீழ்ப்படியாம இருந்திருக்கலாம். ஆனா என்னைக்கு நீங்க ஏசப்பட்டு வந்தீங்களோ அதுக்கப்புறம் என்ன, அது உங்க கணவரை நேசித்து அவளை ஆதாயப்படுத்தி சபை கொண்டு வருகிற மனைவிகளா நீங்கள் மாறணுங்கிறார். அதனாலதான் கணவனுக்கும் மனைவிக்கும் சொல்ற ஒரு விஷயம், தயவு செய்து சொல்லுகிறேன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க போறீங்க. அப்ப உங்களை நடத்தணும், உங்க வீட்டுக்கார்ட்ட, உங்க பிள்ளைகள்கிட்ட, உங்க தெருவில் இருக்க மக்கள்கிட்ட பேசணும், இல்ல அன்பை வெளிப்படுத்தணும், கிரியை வெளிப்படுத்தணும். நீங்க யாரா மாறணும்? நீங்க இருந்தா உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க உங்களால ஒன்றையும் மாற்ற முடியாது. ஆனா மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர். அப்ப சக்திகள் போய் கூப்பிட வரலன்னா அதுக்கு நீ போய் வர மாட்டான். ஆண்டவரை பத்தி சொல்லுங்க, அந்த தன்மை உங்களுக்குள்ள வரட்டும். நீயே கோவப்பட்டு கூப்பிட்டா, தயவு செய்து சொல்றேங்க, சபையில வரவங்களா கொஞ்சம் நல்லவங்களா மாறிடும். நிறைய பேர் ஆதாயப்படுத்த சீக்கிரம் வந்துடுவார் இயேசு. போறீங்களா? வேணுமா பரிசுத்த ஆவியானவர்? அவர் எப்படி வருவாரு? எப்படி வருவாரு? தாகமா கேட்டவர். இதை சொல்லுங்க, அது மாதிரி தாகமா கேட்ட வருவார். அப்புறம் எப்படி வருவாருமா? சரி, இது இப்ப நான் பேச வரைக்கும் பரிசுத்த ஆவி உங்கள்ட்ட இருக்கிறாரா? இந்த குவாலிட்டி என்ன நான் சொன்னேன், இப்படிலாம் தன்மையெல்லாம் மாறும், பெருமை மாறும், அகந்தை மாறும், பொய் மாறும். அதாவது சடேன்னு மாறாது. இப்ப சிலருக்கு ரட்சிக்கப்பட்டவனே பைபிளை தூக்கிப்பாங்க, அல்லேலூயா அல்லேலூயான்னு போவாங்க, திருதரோ போவாங்க. பார்த்தா ஐயோ, ரட்சிக்கப்பட்டு ஒரு மாசத்துல ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா பாஸ்டர் விட மாட்டாங்க. ஐயா சோத்திரம், ஐயா சோத்திரம், ஐயா சோத்திரம், ஐயா. இந்த ஒரு வருஷம் ஆன பிறகு எங்கடா ஆளே வராது. உண்மையா பொய்யா? இங்க இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க என்ன பண்ணீங்க? தொட்டதுக்கெல்லாம் ஐயா, தொட்டதுக்கெல்லாம் ஐயா. நம்ம வேற இப்படிப்பட்ட விசுவாசி எங்கடா இருந்துச்சு இவ்வளவு காலம்? நமக்கு வேற ஆவல், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசி எங்கடா இருந்துச்சு? ரட்சிக்கப்பட்டது பைப்பு போட்டா ஐயா, ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஐயா, ஜுரம் வந்தா ஐயா, புடவை எடுக்க போறோம், இந்த கல்லை எடுக்கலாமா, எல்லாத்துக்கும் ஐயா ஐயான்னு போட்டு எல்லாத்துக்கும் எந்த கடைக்கு போகணும் ஐயா? ஐயா வீடு கட்ட போறான், எப்படி கட்டலாம் ஐயா? ஐயா ரூம் எங்கேயா வைக்கணும் ஐயா? ஐயா 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 ஐயான்னுட்டு ஒரு வருஷம் பார்த்தா ஐயா என்ன பண்ண, நம்ம ஐயா என்ன பண்றோம்? நம்ம ஐயோயோ தங்கமான புள்ளப்பா இந்த அம்மா, தங்கமான ஐயா எங்கேயும் அது கிடைச்சிங்க, தங்கமே தங்கமேன்னு போயிட்டு இருந்துட்டா ஒரு வருஷத்துக்கு பிறகு அவனை மதிக்க மாட்டீங்க. பாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அன்னைக்கு இங்க வந்து தான் போவீங்க, இப்போ அப்படியே போடுவீங்க இல்ல? அதனாலதான் கதை சொல்ல, ஆதியில் இருந்த அன்பை என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்கு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் இருந்தா மாறவே மாட்டீங்க. நான் சொல்றேன், இந்த இடத்துல நின்று இன்னும் பல ஊழியங்களை ஸ்தாபிப்பேன் நான். ஆனா என்கிட்ட இந்த சிந்தனை மாறாம இருந்தா பரிசுத்த ஆவியானவர். மேன்மைக்கு முன்னானது, ஒரு மனிதன் மேல போறான் அப்படின்னா அவனுக்கு என்ன வரும்? கிறிஸ்துவின் தாழ்மை வரும். நீ மேல போகணும்னு நினைக்கிற அப்படின்னா கீழே உட்கார்ற, நீ கீழே உட்கார்றனா கர்த்தருடைய மேலாக்கிட்டே போவார். உங்க வாழ்க்கை அனுபவிச்சுக்கீங்க. நம்ம எல்லாரும் எழுந்திருக்க போறோம். ஒரு 1/2 hour என்ன ஆயிடுச்சு, எஸ்டாவே போயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை கேட்க போறோம். யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வேணும்? இப்ப ஏசப்பா அன்பா இருக்கிறார், அன்பா இருக்கான்னு சொல்றேன்ல, ஏசப்பா எப்படி அன்பா இருப்பாருன்னு பார்ப்பேன். உங்கள்கிட்ட சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரணுங்கிறான். யாராவது சொல்லி கொடுத்தா சர்ச்சைக்கு வர கூட்டம் தான் இங்க இருக்கீங்க. ஆமா தானே? காலைல ஞாயிற்றுக்கிழமை காலைல யாரெல்லாம் ஆண்டவர் எழுப்பி விடுறாரு?
இன்னும் எழுப்பிடுவாரு. நீங்க கேளுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா உங்களை கர்த்தர் தட்டி எழுப்பி விடுவார். அதை வைங்க, ஜோம் ஜோம் சோதரம் ஆசீர்வாதம் ஜோம். ஆண்டவர் சமூகத்துல அந்த பரிசுத்த ஆவியார் நடத்துதல, ஐயா நான் இங்க போனா ஆண்டவர் என்னன்றது இங்க போக கூடாதுன்னு சொன்னாரு. நான் மீன் பிடிக்க போனேன், மீன் பிடிக்கிறது இந்த இடத்துல வழியை போட சொன்னாரு. நான் போய் என்ன பண்றேன், கடைக்கு போகல, என்ன பண்றாரு, ஒரு 500 ரூபா, நான் ஒரு 500 ரூபா கொடுத்து ஜாமான் வாங்குறேன், 500 ரூபாயும் என்கிட்ட கொடுத்து சில்லறையும் கொடுக்குறாரு. டக்குன்னு சொல்றாரு, நான் அப்படியே மடிச்சு வச்சு என்ன பண்ணலாம், கம்முன்னு எடுத்து ஓடிந்தாலும் நினைக்கல, எடுத்துட்டு ஓடி போயிடலாம் நினைக்கல. ஏங்க அண்ணன் இந்த காசு என்ன பண்ணிட்டீங்க, எக்ஸ்ட்ரா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவர்கிட்ட என்ன பண்றேன், கொடுக்குறேன். இந்த கிராமத்துல தான் சொல்றேன், இப்ப கிழங்கு விற்க வராங்க, அந்த கிழங்கு ரெண்டு கிழங்கு எடுத்து போடுறது, மாங்காய் தொடுறது, தேங்காய் தொடுறது, அடுத்த வீட்டு சொத்து மேல ஆசைப்படுறது, வேலி சண்டை போடுறது, வேலி சண்டை போடுவாங்கல்ல, இந்த மண் எடுத்து அந்த கட்டுறது, இதெல்லாம் வேணாம். வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. நம்ம தேவைகளை கர்த்தர் கொடுப்பார். தீமையோட எதிர்த்து நிக்காதீங்க, பெருமை பேசாதீங்க. அவ்வளவு பெருமையான ஆள்லாம் யாரும் இல்லை. லேலோயா, என்ன சொல்றீங்க? அவ்வளவு பெருமையான ஆள்லாம் இருக்கிறோமா? பெரிய பணக்காரன்லாம் ஏழை ஆயிட்டாங்க, ஏழை மாதிரி ஆயிட்டாங்க. நான் தெரிஞ்ச சில உண்மையா சொல்றேன், நிறைய பெரிய பெரிய கோடீஸ்வரம்லாம் தெரியும் எனக்கு. சில ஆட்கள்லாம் அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா 30 சிப்பு அரிசி கொடுக்குறாங்க, ஒரு மாசத்துக்கு 40,000 கொடுக்குறாங்க. ஒரு சர்ச்சை கட்டி கொடுக்கணும் உதவி செய்யறாங்க, நிறைய காரியங்கள் செய்யறாங்க. எனக்கு எம்டி ஜெகன் ஐயா இவங்கெல்லாம் தெரியும், அந்த மாதிரியான ஆட்கள் எனக்கு தெரியும். ஆனா ஒரு நாளும் அவங்க மேன்மையை பார்த்தே இல்லை. ஜெகன் ஐயா வராரு பாத்தீங்களா, சால்வை போடக்கூடாதுன்னு, அவருக்கு சால்வை போடுறது பிடிக்காது, புகழ்றது பிடிக்காது. அவர் யாரும் என்ன பண்ணக்கூடாது. அதே மாதிரி சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க சர்ச்சைக்கு வந்தாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கீழே உட்காந்துருவாங்க. சில ஊழியர் என்ன செய்வாங்க தெரியல, எனக்கு ஏசி ரூம் போட்டாதான் நான் வருவேன்றாங்க. ஆனா சில ஆட்களை பார்த்து நல்லதை கத்துக்கு, நல்லவங்க கூட சேர்ந்தா நல்லது கிடைக்கும் உங்களுக்கு, கெட்டவங்க கூட சேராது. உங்க ஊரை விட்டு வெளியே வாங்க, முதல்ல தெருவை விட்டு வாங்க. கூடி கும்மாள் அடிச்சு பேசுறது, 4 பேரா பேச 3 பேரா பேசுனா பரிசுத்த ஆவியானவர் பேச விட மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தரோடு பேசுகிறவன், கர்த்தரோடு பேசுகிறவன் மனிதனோடு பேச மாட்டான். மனிதனோடையே பேசிட்டு வாழ்றவன் கர்த்தரோடு பேச மாட்டான். உலகத்தோடு வாழ்ந்தீங்கன்னா கடவுள் உங்களோடு இருக்க மாட்டார், கடவுளோடு வாழ்ந்தீங்கன்னா உலகம் உங்களோடு இருக்காது. அல்லேலூயா. நீங்க உலகம் வேணும்னா கர்த்தரை பார்க்க முடியாது, கர்த்தர் வேணும்னா உலகத்தை பார்க்க முடியாது. உலக ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வேணும், ஒரு 10 நிமிஷம், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, பரிசுத்த ஆவியானவர் வேணும்.